ஹாய் ஆல்! இன்றைக்கி வந்து எங்கள் சிஸ்டர் வீட்டில் வந்து ஒரு விருந்து. இன்றைக்கி வந்து ஒரு விலாக் மாரி பார்க்கலாம். வெளியே பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய இடம் இருக்கும். நிறைய மரம்லாம் வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த இடம்லாம் சுற்றி காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய இடம் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி இடம் இருந்துச்சுன்னா, நம்ம சூப்பராக செடி வைக்கலாம். சூப்பராக நிறைய மரம்லாம் இருக்கும். இங்கெல்லாம் சும்மா காலியாக தான் பிடிச்சிருக்காங்க. எல்லாம் களைச்செடியாக வந்துருக்கு. நம்மளுக்கு இவ்வளோ பெரிய இடம் கிடச்சிதுன்னா நம்ம ஏதாவது காய்கறி செடி இல்லை பழச்செடி ஏதாவது வைப்போம். இங்கெல்லாம் சும்மா தான் ஃப்ரீயாக போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு மாங்காய் செடி வச்சுருக்காங்க. இங்கே வந்து அரநெல்லி செடி, இங்கெல்லாம் பாதாம் செடி வச்சுருக்காங்க. இது வந்து கொய்யா மரம், இது வந்து எலுமிச்சை பழம் செடி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து மல்லி வச்சுருக்காங்க, மல்லி பெரண்டை வச்சுருக்காங்க, மல்லி. அப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது சீத்தா மரம் மாதிரி தெரியுது பார்க்க. ஆனால் அது என்னன்னு தெரியல சரியா. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆலிவேரா வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இதை பறிக்கிறதே இல்லை போல், அப்படியே இருக்குது. சில பேர் எல்லார் வீட்டு வாசல்லையுமே பார்த்திங்கன்னா ஆலிவேரா வச்சுருப்பாங்க. ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இது அல்சர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை பற்றி நான் பதிவு நான் வந்து தனியாக போடுறேன் உங்களுக்கு. அப்புறம் இது வந்து தேக்கு மரம்னு சொன்னாங்க. இது என்ன மரம்னு தெரியல. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா முன் சைடே வந்து தேக்கு மரம் தான் வச்சுருந்தாங்க. அதில் நிறைய பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்க. எனக்கே சந்தேகமாக இருக்குது, தேக்கு மரம் தானா என்னென்னு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தோம்னா நல்லா மட்டன் பிரியாணி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா கம்ம கம்மன்னு வாசனை செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் கூடவே கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65, அப்புறம் அவல் பாயசம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார்